அநீதி, அராஜகம், தில்லுமுள்ளு இவையெல்லாம் திமுக முதற்றே உலகு அப்படின்றாரு. இதுக்கு திமுக ஆதரவாளர்களாக இருக்கிறவங்க அவங்க பதில் ஒரு திருக்குறள் சொல்லியிருக்காங்க. வரி ஏய்ப்பு, வாய் சவடால், வஞ்சகம் இவையாவும் தாவேக்கா கண்ணே உல அப்படின்னு சொல்லி. அநீதி, அராஜகம், தில்லுமுள்ளு இவையெல்லாம் திமுக முதற்றே உலகு. எம்ஜிஆர் அவர்களையும் அண்ணா அவர்களையும் விக்கிரவாண்டியனுடைய மாநாட்டிலே கையில் எடுத்துட்டார் விஜய். என்னைக்கு அவங்க பின்னாடி இந்த 2 நபர்களுடைய பேனரும் புகைப்படமும் பெருசாக வந்துச்சோ அன்னைக்கே அண்ணாவுடைய விசுவாசி நான் தான், எம்ஜிஆருடைய விசுவாசி நான் தான் அப்படின்றத சொல்லாம தான் இந்த விஷயத்தில் ஒவ்வொரு நகர்வுகளையும் மேற்கொண்டுகிட்டு இருக்காரு. ஒவ்வொரு வீட்டிலையும் ஒரு தாவேகா தொண்டர்கள் இருக்கிறான்னு சொல்றாரு விஜய். ஒவ்வொரு வீட்லயும் அதைத்தான் ப்ராக்ரஸா பாக்குறாங்க. ஒவ்வொரு வீட்லயும் வீட்டுக்கு ஒருத்தர் இருக்கிறாங்க. இல்ல அது விசில் சின்னம் கிராமத்தின் கடைக்கோடி ஒரு குக்கிராமம் வரைக்கும் போய் சேர்ந்து இருக்கு. இல்ல அது மக்கள் மத்தியில ஒரு பொது புத்தியை கிரியேட் பண்றதுதான் இது. நான் 2 பாயிண்ட் இந்த இடத்துல முன்வைக்கிறேன். ஒன்று, பாஜக எதிர்ப்புல தாவேகா இதுக்கு முன்னாடி பேசிட்டு இருந்த பாயிண்ட்ஸ் கூட இல்லாம இருக்கிறது ஒன்று. அதுவே இந்த பக்கம் அதிமுகவை டைலூட் பண்ற வேலைகளை ஆரம்பிச்சிருக்கு. இல்லை பட்ஜெட் சம்மந்தமாக உங்களுடைய பார்வை என்ன? மத்திய அரசு ஆகா ஓஹோ சூப்பராக செஞ்சிருக்கு அப்படின்னு சொல்ல வரீங்களா, அல்லது இல்லை இந்தந்த விஷயங்கள்லாம் விடுபட்டுருக்கு, இதெல்லாம் தமிழ்நாட்டுக்கு செய்யணும், இது வஞ்சிக்குது அப்படின்ற ஸ்டேட்மெண்ட்டாச்சு கொடுங்க. ஒரு ப்ராசஸ்னு ஒன்று இருக்குல்ல, கட்சியினுடைய ப்ராசஸ்ங்கிறது ரொம்ப முக்கியமானது. இல்லை நான் இதை எப்படி பார்க்குறேன்னா, பட்ஜெட் பற்றி ஒரு அறிக்கை வெளியிடுங்கன்ற ஒரு ஆர்டர் பாஜக கிட்ட இருந்து வரலையோன்னு நான் பார்க்கல. ஏன்னா பார்த்தீங்களா, நீங்களே பாஜகவுடைய பி டீம்ன்ற மாதிரி பேசுறீங்க. ஏன் ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடி தெரியாது அதிமுக ஊழல் சக்தின்னு? கூட்டணிக்கு போயிருந்தா இதை பத்தி பேசுவாரா? இல்ல. அப்போ கூட்டணிக்கு போகல. 2வது, இந்த ஜனநாயகன், கரூர் விவகாரம், இந்த மாதிரியான விஷயங்கள்ல பாஜக கிட்ட மாட்டிக்கிட்டு இருக்கிறதுனால பாஜக சொல்றத வேலைகளை விஜய் பார்க்க ஆரம்பிச்சிருக்கிறார் அப்படின்னு பார்க்கப்படுது. அவர் பண்ற அரசியல ரொம்ப புதுசா இருக்கு. அவர் பண்ற அரசியல ஒரு டெப்த் இல்ல. அவர் பண்ற அரசியல்ல ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு லாஜிக்கான ஒரு விஷயம் அப்படிங்கிறது இல்லை. சாதாரண சின்ன கட்சிகள் எல்லாமே இப்போ இந்த பட்ஜெட்டில் எந்தெந்த விஷயங்கள் குறைபாடுகள் இருக்குன்னு ரியாக்ட் பண்ணுறாங்க. அப்போ அந்த ஒரு குறைஞ்சபட்ச ஒரு அறிக்கை கூட இல்லை அப்படின்னா அப்போ எந்த நோக்கத்தில் கட்சி தொடங்கினீங்க? அவர்கள் கண்டிப்பாக அறிக்கை வெளியிடுவார். ஆனால் பிப்ரவரி 30ஆம் தாவேகா ஆதரவாளர்களை இப்போ பேட்டி எடுக்கும்போது இந்த மாதிரி விமர்சனங்கள் எல்லாம் நம்ம வைக்கும்போது கமெண்ட்ல நம்மளை திட்டுறாங்க, நம்ம ஏதோ விஜய்க்கு அகைன்ஸ்ட் ஆனவங்க மாதிரி. நான் இதையும் சொல்லிடுறேன் இந்த இடத்துல. ஆனால் உண்மையிலேயே என்னுடைய மன எண்ணம் என்னவா இருக்குன்னா, விஜய் மேல ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்கு. உங்களுக்கு மாதிரி பல மக்கள் அந்த எதிர்பார்ப்பெல்லாம் விஜய் பூர்த்தி செய்யாம ஏமாத்தும் போது அது எனக்கு ஒரு வகையான ஏமாற்றத்தையும் ஒரு கோபத்தையும் கொடுக்குது. அதைத்தான் கேள்விகளாக முன்வைக்க வேண்டியது. தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். உங்கள் அனைவரையும் பிஹைண்ட் த செய்தி நிகழ்ச்சிக்கு வரவேற்கும் நான் கோபிநாத், நான் கிலோர். இந்த நிகழ்ச்சியில் அப்பப்போ நடக்கிற சில முக்கியமான அரசியல் விவகாரங்கள் பற்றி பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கி 2 விஷயங்கள் பற்றி பேசலான் இருக்கோம். முதலாவது அப்படின்னு பார்த்தா, தமிழக வெற்றி கழகத்தினுடைய 3ஆம் ஆண்டு தொடக்க விழா அப்படிங்கிறது நேற்று நடந்துச்சு. அதில் என்னென்ன விஷயங்கள் பேசப்பட்டது, அதை எப்படி அரசியல் வட்டாரத்தில் பேசுபொருளாக இருக்குது, அதுக்கான பதிலடிகள் என்ன வந்திருக்கு, அதில் விஜய் அவர்கள் பேசியதன் அடிப்படையில் கருத்துக்கள் எல்லாம் எந்தளவுக்கு வேலிடாக இருந்திருக்கு அப்படிங்கிறத பற்றிலாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதில் மெயினாக அவர் ஆரம்பிக்கும் போதே கிட்டத்தட்ட எம்ஜிஆர் அவரை பற்றின விஷயத்துலேருந்து தான் ஆரம்பிக்கிறார். இதுக்கு முன்னாடி எம்ஜிஆர் அவர்கள் ஒரு ரேடியோவுக்கு பேட்டி கொடுத்தாரு. அப்போ அண்ணா இருந்த இடத்துல இவங்களை போன்றவர்கள்லாம் இப்போ இருக்கிறத நினச்சி மக்கள் கண்ணீர் வடிக்கிறாங்க, அதை துடைக்கிறதுக்காக தான் அதிமுக துவங்கப்பட்டது அப்படின்ற விஷயத்த சொன்னார். அதே போல் தான் இப்போ ஸ்டாலின் இவங்களாம் இருக்கிறாங்க இல்லையா, இந்த மாதிரி இடத்துக்கு இருக்கிறத பார்த்துட்டு மக்கள் கண்ணீர் வடிக்கிறாங்க, அதை துடைக்கிறதுக்காக தான் தாவேகா தொடங்கப்பட்டிருக்கு அப்படின்லாம் சொல்லி பேசியிருக்கிறாரு. ஸோ அப்படி பேசினது மக்கள் எப்படி பார்க்குறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. இது இந்த இடத்துல திரும்பவும் எம்ஜிஆர் கூட கம்பேர் பண்ணி பேசிக்கிறாரு அப்படிங்கிற விஷயத்தின் மூலமாக இங்கே அதிமுக கொஞ்சம் திரும்ப அதனால் வெகுண்டு எழுறாங்க. இதுவே தாவேகா பக்கம் கேட்டால் எம்ஜிஆர் அனைவருக்குமான ஒரு தலைவர், அவர் ஒன்றும் அதிமுகவுக்கான தலைவர் மட்டும் இல்லை அப்படின்னு. இப்போது இதை சொல்கிற விஜய் அவர்களே தான் தன்னுடைய ரோல் மாடலாகவும்
எம்ஜிஆர் அவர்களையும் ஜெயலலிதா அவர்களையும் சொல்கிறாரு. காமராஜரையும் சொல்கிறாருல, காமராஜர் அவங்க கொள்கை தலைவராகவே கொள்கை தலைவராகவே அவர் காங்கிரஸ் தலைவர் அவர் இல்லை. ஆனால் எஸ்பெஷலி அவர் ரோல் மாடல்னு சொல்லும்போது இவங்க 2 பேரையும் சொன்னார். இப்போ அதை கூட பார்க்கும்போது அது அரசியல் பிரச்சாரத்துக்கு பயன்படுத்துகிற ஒரு விஷயமா தான் அதை நம்ம பார்த்துக்க வேண்டியிருக்கு. ஒரு பக்கம் ஜெயலலிதா அவர்களை ரோல் மாடல்னு சொல்கிறாரு, இன்னொரு பக்கம் அதிமுக ஊழல் சக்தின்றாரு. இங்கே ஊழல் சக்தின்னு அதிமுகவை சொல்கிற வகையில் ஏற்கனவே மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் ஜெயிலுக்கெல்லாம் போயிட்டு வந்திருக்கிறாங்க. அப்போது ஒரு பக்கம் ரோல் மாடல் சொல்கிறீங்க, இன்னொரு பக்கம் ஊழல் சக்தின்னு சொல்கிறதுக்கும் அவங்க தான் முக்கிய காரணமாகவும் இருந்திருக்கிறாங்க ஒரு கட்டத்தில். அப்படின்ற போது இது ஒரு மாதிரி கன்ஃபியூஷனை ஏற்படுத்துது. எந்த வகை இதை பற்றிலாம் நம்ம கேட்கும்போது அதை பிரித்து பார்த்துக்கணும். ஒருத்தர்கிட்ட நல்லதும் இருக்கும் கெட்டதும் இருக்கும். கெட்டதை விஜய் ஆதரிக்கலை, ஒரு நிர்வாக ரீதியாக அவங்க எப்படி செயல்பட்டாங்க, எவ்வளோ போல்டாக இருந்தாங்க அப்படிங்கிற வகையில் தான் நம்ம இதை எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தவேகா தரப்பு இல்லை ஆதரவு அப்படி பேசுகிறவங்கலாம் அந்த கருத்துக்களை தெரிவிக்கிறாங்க. ஸோ மக்கள் இதை எப்படி பார்க்குறாங்க அப்படிங்கிறதுல மொத்தத்தில் எம்ஜிஆரையும் ஜெயலலிதா அவர்களையும், குறிப்பாக எம்ஜிஆர் எல்லாம் நான் எம்ஜிஆரோட ஃபாலோயர் அப்படின்னு சொல்லிட்டு வந்தால் மக்கள் அக்செப்ட் பண்ணிக்குவாங்க. பட் எம்ஜிஆரை ரீப்ளேஸ் பண்ணுற வகையில் அந்த ஒரு டாமினேஷன் போணுச்சுன்னா மக்கள் கண்டிப்பாக தூக்கி எறிஞ்சிருவாங்க அப்படிங்கிற ஒரு கருத்து இருக்குது. ஸோ எம்ஜிஆர் பற்றி மீண்டும் மீண்டும் ஹைலைட் பண்ணுறாரு விஜய் அண்ட் தாவேகாவினரும் அதை பண்ணுறாங்க. இன்னொரு பக்கம் அதிமுகவை டைலூட் பண்ணுறாங்க. இந்த மாதிரி இதுக்குள்ளே சில அரசியல் கோணங்கள்லாம் இருக்குது. எஸ்பெஷலி ஏடிஎம்கே அப்படின்றத வச்சு பார்க்கும்போது அண்ட் டிஎம்கே சைடு ஒரு பக்கம் அடிக்கிறாரு. அதில் எஸ்பெஷலி ஒரு திருக்குறள்லாம் சொல்லியிருக்கிறாரு, அது ஹைலைட்டடாக இருந்திருக்காது. மீண்டும் மீண்டும் எல்லோரும் கேட்குறாங்க, ரிப்பீட்டும் பண்ணுறாரு. அநீதி அராஜகம் தில்லுமுள்ளு இவையெல்லாம் திமுக முதற்றே உலகு அப்படின்றாரு. இதுக்கு திமுக ஆதரவாளர்களாக இருக்கிறவங்க அவங்க பதில் ஒரு திருக்குறள் சொல்லியிருக்காங்க. வரி ஏய்ப்பு வாய் சவடால் வஞ்சகம் இவையாவும் தாவேகா கண்ணே உல அப்படின்னு சொல்லி. இது ஆக்சுவலி ஒரு செந்தில்வேல் அவர் தான் இதை குறிப்பிட்டிருக்காரு. நான் அவருடைய பக்கத்தில் தான் இதை பார்த்தேன். ஸோ இந்த மாதிரி திருக்குறளை வச்சு ஒரு மாடர்ன் திருக்குறள், இவர்களுக்கான திருக்குறள், திருவள்ளுவர் இருந்திருந்தால் இப்படிலாம் எழுதியிருப்பாருன்னு சொல்கிறதுல ஒரு மோதல் போக்கு நிலவிட்டுருக்கு. ஸோ இந்த மாதிரி அதிமுக திமுக 2 பற்றியும் தான் பேசியிருக்கிறாரு விஜய், பாஜக பற்றி பேசவே இல்லை. இது அடுத்து ஒரு கவனிக்கத்தக்க விஷயம். ஸோ இதில் ஃபர்தராக நான் நோட் பண்ணி வச்சதெல்லாம் சொல்கிறேன். இதில் உங்களோட பாயிண்ட் என்னவாக இருக்குது? முதல்ல எம்ஜிஆர் அவர்களையும் அண்ணா அவர்களையும் விக்கிரவாண்டியனுடைய மாநாட்டிலே கையில் எடுத்துட்டார் விஜய். ஏன்னா என்னைக்கு அவங்க பின்னாடி இந்த 2 நபர்களுடைய பேனரும் புகைப்படமும் பெருசாக வந்துச்சோ அன்னைக்கே நீங்கள் உண்மையான அண்ணாவுடைய விசுவாசி இல்லை, நீங்கள் உண்மையான எம்ஜிஆருடைய விசுவாசி இல்லை, நான் தான் உண்மையான அண்ணாவுடைய வழித்தோன்றல், அண்ணாவுடைய விசுவாசி நான் தான், எம்ஜிஆருடைய விசுவாசி நான் தான் அப்படின்றத சொல்லாமல் தான் இந்த விஷயத்தில் ஒவ்வொரு நகர்வுகளையும் அவர் மேற்கொண்டுகிட்டு இருக்காரு. அடிக்கடி எம்ஜிஆர் அவர்களை கோட் பண்ணி சொல்கிற விஷயமும் அப்படி தான். ஏன்னா தன்னை எம்ஜிஆர் அளவுக்கான ஒரு இடத்துல வச்சு தான் அவர் பில்டு பண்ண முயற்சி பண்ணுறாரு. நீ அதிமுக ஒரு பக்கம் ஊழல் கட்சி அப்படின்னு சொல்லி நீங்கள் போகிற போக்கில் ஒரு அடிச்சுட்டு எம்ஜிஆரை நீங்கள் புனிதம் பாடுறீங்க, தூக்கி வச்சு கொண்டாடுறீங்க அப்படின்னா இங்கே பெரிய அளவில் ஒரு முரண் இருக்குன்ற கேள்வி வருதில்ல. இப்போ அந்த கேள்விக்கான பதிலை சரியான முறையில் கிளாரிஃபை பண்ணாரான்னு தெரியல. ஏன்னா இது வரைக்கும் அவர் அதுக்கான ஒரு விளக்கத்தை தெளிவாக கொடுத்த மாதிரி தெரியல. அப்படி பிரித்து பார்க்கணும்னு சொன்னால் கலைஞர் அவர்களுடைய ஆட்சி காலகட்டத்தில் அவர் நல்ல விஷயங்களும் பல பண்ணியிருக்கிறாரு. அதனால் அவர் பண்ண கெட்ட விஷயங்களெல்லாம் மறந்துடுங்க, அவர் பண்ண நல்ல சாதனைகளை மட்டும் முன்னாடி கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி விஜய் அவர்கள் பேசி ஹைலைட் பண்ணுவாரா? இப்போ ஸ்டாலின் அவர்கள் ஆட்சி நீங்கள் சொல்கிறது கூற்றுப்படி இந்த தேர்தலுக்கு பிறகு அவருடைய ஆட்சி அகற்றப்படுது அல்லது மக்கள் தீர்ப்பு வேறு மாதிரி இருக்குது அப்படின்னா, அப்போ ஸ்டாலினுடைய சில விஷயங்களை நல்ல விஷயங்கள்லாம் பண்ணியிருக்காரு, மக்கள் திட்டங்களை இதெல்லாம் கொண்டு வந்திருக்கிறாரு, அவர் பண்ண கெட்ட விஷயங்கள்லாம் நம்ம மறந்துடுவோம் அப்படின்னு சொல்லி அதை கோட் பண்ணி பேசுவாரா? அப்போது இது இயல்பாக உள்ளது தான். எப்போதுமே காமராஜர் கையில் எடுக்கிறதா இருக்கட்டும், காமராஜர் கொள்கை தலைவராகவே கையில் எடுத்திருக்கிறாங்க, அவர் ஒரு காங்கிரஸினுடைய தலைவர். எம்ஜிஆரை ரோல் மாடலாகவே கையில் எடுக்கிறாங்க. அதே மாதிரி இந்த பக்கம் பார்த்தோம் அப்படின்னா அண்ணா அவர்களை ரோல் மாடலாக இங்கே கையில் எடுக்கிறாங்க. அப்போ அப்படிங்கிறப்போ நீங்கள் மாற்றுன்னு சொல்கிறீங்கல்ல, எந்த வகையில் நீங்கள் மாற்று? இப்போது சமீபத்தில் இந்த என்டிடிவி விவகாரங்கள்லாம் பெரிய அளவில் பூதாகரமானுச்சு. அதில் பேட்டி எடுக்க வந்தவரிடம் பேட்டி எடுக்கப்பட்டதுன்ற மாதிரி தான் அது விமர்சனத்துக்கு உள்ளாகுது. அது பேட்டின்னு சொல்லக்கூடாது, அது சந்திப்புன்னு சொல்லணும். அது சந்திப்பு தான். ஆனால் அதை ஒரு பேட்டிங்கிற ஒரு நரேஷனில் என்டிடிவி இந்த அளவுக்கு பெரிய அளவில் ஒரு செய்தியாக வெளியிடுது அப்படின்னா அதை நீங்கள் மறுத்துருக்கணும்ல, ஏன் மறுக்கலை? அப்போது அதில் சில விஷயங்கள்லாம் நாங்கள் பேசணும், இதுக்கெல்லாம் விஜய் அவர்கள் பதில் சொன்னார். கரூர் விவகாரத்தில் நான் அதை ரியலைஸ் பண்ணி அந்த துயரத்துலேருந்து கடந்து வர்றதுக்கே நாள் எனக்கு தேவைப்பட்டுச்சு. அதனால தான் அதில் முறையாக நாங்கள் ஆரம்பத்திலே என்னால் ரியாக்ட் பண்ண முடியலன்ற விஷயத்தெல்லாம் விஜய் சொன்னதாக என்டிடிவியில் உள்ள ஒரு 3 பேருமே பொலிட்டிக்கல் சீனியர் எடிட்டர்ஸ் எல்லாம். அந்த என்டிடிவி யார்? அதானி நடத்தக்கூடிய ஒரு சேனல், அதானியோட ஓனர். அப்போது அவங்க 3 பேரும் ஒரு சீஃப் எடிட்டர்ஸு.
அந்த 3 சீஃப் எடிட்டர்ஸ் ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு ரோல் இருக்காங்க. ஒருத்தவங்க பொலிட்டிக்கல் எடிட்டராக இருக்காங்க, ஒருத்தர் சீஃபாக இருக்கிறாரு, இன்னொருத்தர் பொலிட்டிக்கல் அந்த ப்ரோக்ராம் ஹெட்டாக இருக்காருன்னு நினைக்கிறேன். ராகுல் கன்வால் அவர் எடிட்டர் இன் சீஃப். ஆமாம், அவர் சீஃப் எடிட்டர். அவர் வந்து மேனேஜிங் எடிட்டர், இவர் பொலிட்டிக்கல் எடிட்டர். ஒரு லேடி பேசினாங்க, வாசுதா வேணுகோபால். ஆமாம், பொலிட்டிக்கல் எடிட்டர். இப்போ இவங்க 3 பேருமே வந்து ஒரு முக்கிய இடத்துல, அதாவது ஒரு பெரிய ஒரு நேஷ்னல் மீடியாவில் ஒரு முக்கிய இடத்துல அங்கம் வகிக்கிறவங்க. இன்றைக்கி வந்து ஒரு 15 நிமிஷம் அந்த பேட்டி வந்து விஜய் அவர்கள் பேசினதாக ஒரு விஷயத்தை வந்து சந்திப்பை வந்து ஒரு வீடியோ வெளியிடுறாங்க அப்படின்னா அதை நீங்கள் மறுக்கணும்ல. அப்போது நீங்கள் வந்து அதை சந்திப்பாக பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் சாதாரணமாக கூப்பிட்டு வச்சு சந்திப்பு அடைஞ்சி இதில் வந்து சில விஷயங்கள் பேசணும், அரசியல் ரீதியாக சில விஷயங்கள் பேசணும்னு பொதுவாக சொல்கிறது வேறு. இந்தந்த கேள்விகளுக்கெல்லாம் அவர் பதில் சொன்னார். அதெல்லாம் வந்து அதுக்கான சரியான இதெல்லாம் வந்து அவர் தெரிவித்தார். நாங்கள் வந்து கேள்வியெல்லாம் கேட்டோம் அப்படின்லாம் சொல்கிறாங்கல்ல. இப்போ இங்கே தான் இடிக்குது. அப்போது உண்மையாகவே இந்த செய்தி உங்களால் செயற்கையாக உருவாக்கப்பட்டதா? இதில் இன்னொரு விஷயம், அவங்க பேசும்போது சொல்லுவாங்க, நெக்ஸ்ட் டைம் வந்து ஒரு ஆன் ஸ்க்ரீன் இன்டர்வியூவாக பண்ணுறதுக்காகலாம் கேட்டிருக்கோம் அப்படின்ற மாதிரிலாம் பேசியிருப்பாங்க. அப்படின்னா இது ஒரு ஆஃப் ஸ்க்ரீன் இன்டர்வியூ, அதுதானே மீனிங் ஆகும். ஆமாம், உள்ளே பேசிட்டு வந்து இதெல்லாம் வெளியில் சொல்கிறாங்கன்னா நீங்கள் சொன்னது போல் அப்போ வெளியில் நீங்கள் தடுக்கல. ஒன்றும் இல்லை கோபி. இப்போ ரீசெண்டாக அதான் சார், இப்போ ரீசெண்டாக ஒரு 2-3 மாதங்கள் 4 மாதங்களுக்குள்ள இருக்கு, இந்த ஒரு 6 மாதத்துக்குள்ள இருக்கு, சரியாக தெரியல. அமித்ஷா அவர்கள் வந்து தினத்தந்திக்கு வந்து ஒரு எக்ஸ்க்ளூசிவாக பேட்டி கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லி ஒரு தினத்தந்தியில் ஒரு பெரிய ஆர்டிக்கல் நம்ம படிச்சிருப்போம். அந்த தினத்தந்தியில் வந்த பேட்டி அப்படிங்கிறது அமித்ஷா கொடுத்துருக்கிறாரு அப்படின்றது அது கேள்வி பதில் எல்லாமே வந்து அதில் போட்டு தெளிவாக போட்டிருந்தாங்க. ஆக்சுவலாக அன்றைக்கே 2 பேப்பரில் வந்துச்சு. ஆமாம், அது தினமலர் 2லேயுமே வந்துச்சு. அவங்க வந்து ஒரு பிரிண்டட் பேப்பருக்கு, ஒரு மேகசினுக்கோ பிரிண்டட் பேப்பருக்கு, அதாவது டெய்லி பேப்பர்ஸ்க்கு கொடுக்குறாங்க அப்படின்னா அது வேறு. அதை வந்து இது ஒரு செய்தியாக கொண்டு வர்றாங்கன்னா அது பெரிய விமர்சனத்துக்குள்ளாகாது. ஆனால் ஒரு சேனலில் நீங்கள் வந்து ஒரு சேனல் எடிட்டர்ஸை மீட் பண்ணி நான் வந்து தனிப்பட்ட முறையில் நடந்த சந்திப்பை வந்து இன்டர்வியூவாக வந்து இங்கே நரேட்டிவ் செட் பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்கு இடம் கொடுக்குறது நீங்கள் தானே. அப்போ அதை அந்த செய்தியை இன்கேஸ் அவங்க சொன்னாங்க. அதுக்கு தாவேக தரப்பு கருத்து என்னன்னா, ஆக்சுவலி நீங்கள் அன்னைக்கு நடந்த அந்த ஷோ, சென்னையில் நடந்த அந்த ஷோ கான்க்ளேவ் அப்படிங்கிறது டிஎம்கே தமிழ்நாடு கவர்மெண்ட்டால் ஸ்பான்சர் பண்ணப்பட்ட ஒரு விஷயம். நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா தெரியும். ஏதோ பேச்சுக்காக தான் எடப்பாடி பழனிசாமி மற்ற ஒரு சில தலைவர்கள்னு சொல்லி மாற்றுக் கட்சியை சேர்ந்தவர்கள் இருப்பாங்க. பட் 80% ஆஃப் பீப்புள் வந்து அங்கே திமுக சார்பாக தான் இருந்திருப்பாங்க, திமுகவில் இருக்கிறவங்களா இருந்திருப்பாங்க. அவங்க தான் அங்கே உட்காந்து பேசினாங்க. இது முழுக்க டிஎம்கேவால் ஸ்பான்சர் பண்ணப்பட்டது. அது தெரிஞ்சதுனால தான் விஜய் பார்ட்டிசிபேட் பண்ணல. இருந்தாலும் தமிழக வெற்றி கழகத்தை கூப்பிட்டுருக்காங்கன்ற ஒரு மரியாதைக்காக அருண்ராஜ் அவரை பார்ட்டிசிபேட் பண்ண வச்சாரு. ஸோ இது புரிஞ்சதுனால தான் விஜய் போய் பார்ட்டிசிபேட் பண்ணல. இருந்தாலும் தன்னை கூப்பிட்டது அந்த ஒரு மதிப்புக்காக தான் நேரில் அவங்கள சந்திச்சு ஒரு விஷ் பண்ணணும், அண்ட் ஐ மீன் ஒரு விருந்தோம்பல் பண்ணணுன்ற பாயிண்ட் ஆஃப் வியூவில் மேபி நார்மல் ஒரு மீட்டப் இருக்கணுங்கிறதுக்காக இப்படி கூப்பிட்டு பண்ணாரு அப்படிங்கிறத தாவேக்கு ஆதரவு சொல்கிறவங்க வைக்கிற கருத்து. இல்லை, நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த சந்திப்பு நடக்கலைன்னா கூட, இந்த சந்திப்பு நடந்து இந்த செய்தி இந்த புகைப்படங்கள்லாம் வெளியில் வரலன்னா கூட யாரும் இதை வந்து NDTVயில் ஏன் போய் கலந்துக்கல விஜய் அவர்கள் அப்படின்னு கேள்வி கேட்க போகிறதில்ல. அருண்ராஜ் கலந்துக்கிட்டாரு, அவர் சில கேள்விகளுக்கு பதில் சொல்லியிருக்காரு. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூட சில கேள்விகளுக்கு பதில் சொல்லியிருக்காரு. NDTVயில் நடந்த அந்த கான்க்ளேவில் ஒவ்வொரு கேள்விகளுக்கும் வந்து எதிர்க்கட்சி தலைவராகவும் சரி, ஒரு கட்சியினுடைய பொதுச் செயலாளராகவும் சரி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பதில் சொல்லியிருக்காரு. முதல்வர் ஸ்டாலின் அவர்களும் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் வந்து நேரடியாக வந்து பேசிட்டு போயிருக்கிறாங்க. நாங்கள் வந்து பாஜகவுக்கு மாற்றம் நாங்கள் நிற்கிறோம், தமிழ்நாடு எந்தெந்த விஷயங்களை வேறுபட்டு நிற்கிதுன்னு சொல்லி அவங்க வந்து ஒரு ஸ்கிரிப்டடாக கூட எடுத்துகிட்டு வந்து பேசிட்டு போயிட்டாங்க. அப்படி கூட நீங்கள் வந்து பேசலை. அட்லீஸ்ட் அப்படியாச்சும் வந்து பேசணும்னு சொல்லி வாய்ப்பு ஏற்படுத்தி தான் கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுத்துருப்பாங்க. அப்படி கூட நீங்கள் வந்து பேசலை. ஒரு தனிப்பட்ட சந்திப்பை நீங்கள் வந்து ஒட்டுமொத்தமாக அது ஒரு நரேட்டிவ் செட் பண்ணி அவர் ஏற்கனவே இருந்த அவருடைய விமர்சனங்களை, இது அப்பட்டமாக என்னென்னா விஜய் மீது இருக்கக்கூடிய இந்த விமர்சனங்கள் எழுந்துக்கிட்டு வருது இல்லை, கரூர் விவகாரமாக இருக்கட்டும், அதை தொடர்ந்து பின்னாடி செய்தியாளர்களை சந்திக்க மாட்டாரு, இந்த மாதிரியான விஷயங்களாக இருக்கட்டும், இதுக்கு எல்லாத்துக்குமே ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும், இந்த கரையெல்லாம் துடைக்கணுங்கிறதுக்காகவே ஒரு செட்டப் செய்யப்பட்ட மாதிரி தான் தெரியுது. இப்போ இதை நிச்சயமாக இந்த விமர்சனத்துக்கு உள்ளாகும். இது வந்து உண்மை இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் இது வந்து இந்த செய்தியாக வெளியில் வருது அப்படின்னா உடனே அதுக்கு நீங்கள் மறுப்பு தெரிவித்து, இல்லை NDTVயில் இது பண்ணது நீங்கள் கூப்பிட்டு அவங்கள்ட்டே நேரடியாக கூப்பிட்டு நீங்கள் ஒரு வான் பண்ணியிருக்கணும். இல்லை நீங்கள் இந்த மாதிரி ஒரு தப்பான கோணத்தில் போகுது, இதை நீங்கள் வெளியிடக்கூடாதுன்னு சொல்லி ஒரு மறுப்பு தெரிவிச்சிருக்கணும். அது கூட நீங்கள் தெரிவிக்கலை. ஆனால் அதுக்கு வேறு காரணங்கள் சொல்கிறீங்க. இந்த காரணங்கள் என்ன, சும்மா சந்திப்பு தான் நடந்துச்சு, அதில் தனிப்பட்ட முறையில் பேசணும் தான் அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. இது வந்து சாதாரண சந்திப்பு தான்றீங்க. அப்போயே அதை வந்து ஒரு செய்தியை வெளியிடுறாங்க. அப்போயே அதை வந்து நீங்கள் இந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொன்னீங்கன்னு சொல்கிறாங்க. எல்லாம் ஒன்லைன் பதில்,
ஒன்லைன் கேள்வி ஒன்லைன் ஆன்சர் மாதிரி அது அப்படியே தெரியுது பப்படமாக செட்டப் அப்படின்னு. இன்னொரு தகவல் ஒருத்தவங்க போட்டிருந்தாங்க, அது வந்து ஜோடிக்கப்பட்டதோ அல்லது அது உண்மையோ. ஏன்னா இது வெளிப்படையாக இல்லாத இடத்துல வந்து அந்த ஜோடிக்கப்பட்டது இல்லை ஒரு பொய்யான தெரியல் வரதான் செய்யும் அப்படிங்கிறதுக்கும் தாவேக்கா இடம் அளிச்சிருக்கு அப்படிங்கிறது. ஆமாம், கூடுதலாக என்ன சொல்கிறாங்க, இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, உள்ளுக்குள்ளே நடந்தப்போ கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு விஜய் அவர்கள் ஜானோரகியசாமியோட உதவியோட தான் பதில் சொன்னார். அதனால தான் அது வந்து வெளியில் தெரியாத மாதிரி பார்த்துக்கிட்டாங்க. அவருக்கு வந்து ஒரு ஃபியர் இருக்குது, ஒரு பயம் இருக்குது. அந்தளவுக்கு ஸ்டஃப்பில் வந்து இருந்தாலும் கம்யூனிகேஷன் ஸ்கில்ல கூட பெரிய இங்கிலீஷ் கூட அந்தளவுக்கு தடுமாறி இருக்கிறான்லாம் பேசுகிறாங்க. இங்கிலீஷ் பேச தெரியல. ஆமாம், ஆனால் இது உண்மையா பொய்யான்றது நமக்கு தெரியாது. ஆனால் அது உண்மையோ பொய்யோ, ஆனால் அந்த வதந்திகளுக்கு ஒரு திரையிட்டு கொடுத்து விட்டது, அதெல்லாம் மக்கள் கிட்ட ஒரு படமாகிற வகையில் திரையிட்டு கொடுத்தது தாவேக்கா தான் அப்படிங்கிறத கண்டிப்பாக அவங்க ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். ஏன்னா நீங்கள் ஆன்ஸ்க்ரீன் ஒரு இன்டர்வியூ அதை பப்ளிஷ் பண்ணியிருந்தால் இவ்வளோ பேச்சு வரப்போகிறதே இல்லையா? ஏன்னா இதில் இன்னொரு விஷயம் என்னன்னா கோபி, இதில் வந்து ஏற்கனவே சில பேர்கிட்ட நம்ம வந்து கேட்டதாக இருக்கட்டும், அவரே அதை ஃபீல் பண்ணுறதாக. எப்படின்னா, நான் பேசலை, நான் எந்த இடத்துலையுமே நான் பேசுகிறது கிடையாது. ஏதாவது ஒரு இந்த மாதிரியான ஒரு கூட்டத்திலையோ, கட்சியினுடைய கூட்டத்திலையோ அல்லது மாநாட்டிலையோ நான் பேசுகிறத தவிர மற்ற செய்தியாளர்கள் சந்திப்போ, தினம் ஒவ்வொரு விஷயங்களுக்கு ரியாக்ட் பண்ணி செய்தியாளர்களை சந்திக்கிறதோ பண்ணுறதில்லை. ஆனால் நான் பேசலைன்னா கூட என்னை பற்றி மற்றவங்க பேசிகிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து விஜய் அவர்கள் ரொம்ப ரசிக்கிறாரு. அப்போ அதுதான் என்னுடைய வெற்றி அப்படின்னு அவர் நினைக்கிறாரு அப்படின்னு பல செய்திகள், அரசியல் நோக்கர்கள் உட்பட வந்து இதை சொல்கிறாங்க. அப்போ இந்த மாதிரியான ஒரு தோரணை அப்படிங்கிறது இது வந்து ஒரு ராஜா விட்டு கண்ணுக்குட்டிங்கிற மாதிரி, நீங்கள் அந்த ஒரு மன்னர் மைண்ட் செட்டில், அந்த ஒரு ராஜாங்கிற மைண்ட் செட்டில் நீங்கள் ஒரு ஜனநாயக ரீதியாக கட்சி தொடங்கியிருக்கக்கூடிய நீங்கள் ஒரு ராஜாங்கிற ஒரு இதில் இந்த கிரேடில் நாங்கள் இதுக்கு கீழே இறங்கி வர மாட்டேன் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டை க்ரியேட் பண்ணுறது இருக்குல்ல. நீங்கள் எம்ஜிஆரை கோட் பண்ணுறீங்களா, எம்ஜிஆர் எப்படி இருந்தார்? நீங்கள் ரேடியோ பேட்டியெல்லாம் குறிப்பிட்டு பேசுகிறீங்க, அந்த ரேடியோ பேட்டி கூட நீங்கள் கொடுக்கல. எம்ஜிஆர் மக்களோட எந்தளவுக்கு கனெக்டில் இருந்தார், எந்தளவுக்கு சாதாரண மக்களையும் ரொம்ப அரவணைச்சி அவர் வந்து போனார். அவர் இன்னும் சினிமாவில் அரசியல் நம்ம ஏற்கனவே அதை பேசியிருக்கோம். சினிமாவுக்குள்ளேயும் அவர் அரசியல் பேசிட்டு தான் இங்கே வெளியில் வந்தார். அப்போ அவர் அரசியல் ஒன்றும் அவருக்கு புதுசு கிடையாது. திமுகவில் இருந்துக்கிட்டே தான் கட்சிகளுடைய கொள்கைகளை பற்றி அங்கே பேசிகிட்டு இருந்தார். அப்போது இந்த விஷயங்கள் எல்லாமே வந்து கம்பேர் பண்ணி பார்க்கும் பொழுது எம்ஜிஆர் அவர்களையும் உங்களை கம்பேர் பண்ணுறதுல மிகப்பெரிய அளவில் ஒரு லாங் கேப் இருக்குது. உங்களை நீங்கள் எந்த அளவுக்கு ஒரு பொலிட்டிக்கல் லீடராக தகவமைச்சிட்டு வர்றீங்க, எந்த அளவுக்கு அதுக்கான ஒரு பில்டை நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்றது இருக்குல்ல, இது எல்லாமே வந்து நேச்சுரலாக இருந்தால் மக்கள் ஏற்றுப்பாங்க. ரெண்டாவது அது சஸ்டெயினபிலிட்டிங்கிறது ஒன்று இருக்கும். அது வந்து ஒரு லாங் டேர்ம் ப்ராசஸாக இருக்கும், ஒரு நெடுங்கால ஒரு பயணமாக இருக்கும். நீங்கள் வந்து ஒரு செயற்கையான ஒரு பிம்பத்தை கட்டமைச்சிட்டு இருக்கீங்கன்னா ஒரு நாள் உடஞ்சிச்சுன்னா சுக்குநூறாக உடஞ்சிடும். இப்போ அந்த மாதிரியான ஒரு தோற்றத்தை தான் இன்றைக்கி விஜய் அவர்கள் கொண்டு வரான்னு பார்க்குறேன். இன்னொரு விஷயம் என்னென்னா, இதில் விஜய் அவர்களுடைய பேசினது, இதுக்கு முன்னாடி நம்ம பேசினது இதெல்லாம் கோட் பண்ணோம், அதெல்லாம் இருக்கட்டும். கட்சியினுடைய 2 ஆண்டுகள் முடிவடைஞ்சிருக்கு, 3வது ஆண்டு தொடக்க விழா. 2 வருஷத்தில் கட்சி எந்தளவுக்கு வளர்ச்சி அடைஞ்சிருக்கு, கட்சி எந்தெந்த மட்டங்களெல்லாம் கொண்டு போய் சேர்ந்துருக்கு, கட்சியில் உள்ள தொண்டர்கள்லாம் எந்தளவுக்கு மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்துருக்கிறாங்க, எத்தனை கேடர்ஸ் உருவாகியிருக்கிறாங்க, கட்சி தொண்டர்கள் எத்தனை உருவாகியிருக்கிறாங்க, எத்தனை பேர் வந்து உன்னுடைய கட்சியுடைய உறுப்பினர்களாக இருக்கிறாங்க, இது எல்லாமே ஒரு டேட்டாஸோடு உங்கள்கிட்ட வந்து இருக்கா அப்படின்னு தெரியலை. ஆனால் அப்படியே இருந்தாலும் கூட இதை வந்து ஒரு தலைவராக நீங்கள் சொல்லியிருக்கணும், நாங்கள் வந்து இந்த 2 வருஷத்தில் இந்த வளர்ச்சிகள்லாம் மேற்கொண்டிருக்கோம், முதல் வருஷத்தில் இந்த அளவுக்கு வளர்ச்சி இருந்துச்சு. ஃபார் எக்ஸாம்பிள், முதல் வருஷத்தில் நாங்கள் ஒரு 50 லட்சம் பேர் உறுப்பினர்களாக சேர்த்துருக்குறோம், 2வது வருஷத்தில் 50 லட்சம் 1 கோடி நபர்களை தாண்டி இன்றைக்கி வந்து கிட்டத்தட்ட 1.5 கோடி உறுப்பினர்கள் வந்து எங்கிட்ட இருக்கிறாங்க அப்படின்ற ஒரு டேட்டாஸை நீங்கள் பேசணும். 2வது, கட்சியில் இப்போ வேலை பார்க்குறாங்களே, இத்தனை ஆண்டு காலம் வேலை பார்க்குறவங்க இருக்கட்டும், அவங்க பின்னாடி ஆரம்பத்தில் மக்கள் இயக்கத்துலேயும் வேலை பார்க்குறவங்க கட்சியிலையும் வந்து வேலை பார்த்துட்ருக்குறாங்கல்ல, அப்போ அவங்கள ரெக்கக்னைஸ் பண்ணி அதில் நல்லா ரொம்ப வருஷமாக ஒவ்வொரு இடத்துலையும் வேலை பார்த்துக்கிட்டு ஒவ்வொரு மாவட்டங்கள்லையும் வேலை பார்த்து கட்சியினுடைய வளர்ச்சிக்கு முக்கிய பங்காளனாக பல நபர்கள் இருக்கிறாங்க. அப்போ அவங்கள ரெக்கக்னைஸ் பண்ணி இங்கே நீ அட்ரஸ் பண்ணணும், இவங்கெல்லாம் இந்தந்த மாவட்டங்களில் வளர்ச்சிக்கு முக்கியதாக இருக்கிறாங்க, அவங்களுக்கு நம்ம பாராட்ட தெரிவிச்சுக்கிறோன்னு பாராட்டணும். மாநில தலைவர்கள் இருக்கிறாங்களா, மாநில தலைவர்களில் மாநில ரோலில் யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அவங்க இதுக்கு முன்னாடி கட்சியில் எந்தளவுக்கு பணியாற்றி இருக்கிறாங்க, அப்போ அவங்களுடைய கட்சியினுடைய டெவலப்மெண்ட்டில் அந்த வளர்ச்சியில் இவங்களுடைய பங்கு எந்தளவுக்கு இருந்திருக்குங்கிற ஒரு விஷயத்தை அவங்க எடுத்து வெளிப்படையாக அதை வந்து அவங்களுக்கு ஒரு உந்து சக்தியாக நீங்கள் வந்து ஒரு தலைவராக நீங்கள் வந்து அதை பேசணும். அது கட்சியினுடைய நிர்வாகிகளுடைய ப்ராக்ரஸ் கார்டு அதுதான் சொல்கிறேன். அதில் பாசிட்டிவ் நெகட்டிவ் என்னங்கிறத அந்த கூட்டத்தில் நீங்கள் பேசி அடுத்த கட்டமாக அதை ஷார்ட் அவுட் பண்ணுறதுக்கான வேலைகள் என்ன, அது என்ன பண்ணணுங்கிறத அதை நீங்கள் அவரோட டெப்த்தாக டீட்டெயில்டாக டேட்டாவோடு பேசணும் கூட அவசியம் இல்லை. மேலோட்டமாக வச்சு சில நபர்களை குறிப்பிட்டு
இவங்களாம் இந்த மாதிரியான வளர்ச்சிகள் இருக்குது. இத்தனை பேர் கட்சியில் வந்து இணைஞ்சிருக்கிறாங்க. இது வந்து மிகப்பெரிய வளர்ச்சி. அடுத்த கட்டமாக 2026 தேர்தலை சந்திக்கிறதுக்கு எங்களுக்கு இது ஒரு பெரிய பக்கபலமாக இருக்கும். எல்லாமே ஒவ்வொரு வீட்லேயும் ஒரு தாவேகா தொண்டர்கள் வந்து இருக்கிறான்னு சொல்கிறார் விஜய். ஒவ்வொரு வீட்லேயும் அதைத்தான் வந்து ப்ராக்ரஸாக பார்க்குறாங்க. ஒவ்வொரு வீட்லேயும் வீட்டுக்கு ஒருத்தர் இருக்கிறாங்க. இல்லை அது வந்து விசில் சின்னம் வந்து கிராமத்தின் கடைக்கோடி ஒரு குக்கிராமம் வரைக்கும் போய் சேர்ந்துருக்கு. இல்லை அது மக்கள் மத்தியில் ஒரு பொது புத்தியை கிரியேட் பண்ணுறது தான் இது. ஏன்னா இப்போ வந்து ஒரு அன்ப்ரூவ்ட் பார்ட்டிக்கு தான் இன்றைக்கி வந்து 30% வரைக்கும் மக்களை கவர்றாரு, 35% வரைக்கும் வரப்போகுது அவருக்கு ஓட்டு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சில விஜயனுடைய ஆதரவாளர்கள் தாவேகாவுடைய ஆதரவாளர்கள் சொல்கிறாங்க. ஒரு அன்ப்ரூவ்டு பார்ட்டியை எந்த அடிப்படையில் நீங்கள் 30% 35%ன்னு சொல்லுவீங்க? இத்தனை வருஷமாக 16 வருஷமாக கட்சி எந்த பேசிஸ்லனா இந்த இடத்துல பொதுவாகவே திமுக அதிமுக 2 பேருடைய ஆட்சிகளையும் மாறி மாறி பார்த்த அவர்கள் மீது ஒரு வெறுப்பில் இருக்கிறவங்க கவுண்ட்ன்றது ஒரு 30% அளவுக்கு இருக்குது. அவங்க எல்லாமே அந்த வெறுப்பு ஒட்டுமொத்தமா விஜய் அறுவடை செய்வாரான்ற கேள்வி இருக்குல்ல. அவங்க எல்லாருமே ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்கிறாங்க. அப்ப அவங்களுக்கு எல்லாமே விஜய் வந்து ஒரு ஆப்ஷனா இருக்கிறாரு, மெயின் ஆப்ஷனா இருக்கிறாரு. அந்த வகையில அந்த 30% நம்ம பார்க்க வேண்டியிருக்கு அப்படின்றத சொல்றாங்க. இல்ல கோபி, இப்போ இதில் அவங்களுக்கு பெரிய தயக்கத்தை நீங்கள் தான் உருவாக்குறீங்க. எந்த மக்கள் மாற்றத்தை வேணும்னு நினைக்கிறாங்களோ அந்த மக்களை நீங்கள் தயக்கமான ஒரு நிலையிலேயே நீங்கள் வச்சுருக்கிறீங்க. காரணம் என்னென்னா, நாளுக்கு நாள் உங்களுடைய இந்த பேச்சில் வந்து முக்கியமாக என்னத்தை அட்ரஸ் பண்ணியிருக்கணும்? நீங்கள் வந்து சந்திக்கிற இந்த மக்கள் 3வது ஆண்டு விழாவில் சின்ன சின்ன கட்சிகள் வந்து மத்திய அரசினுடைய பட்ஜெட் இருக்குல்ல, இந்த பட்ஜெட் பற்றி பேசியிருக்கிறாங்க, அறிக்கைகள் வெளியிட்டிருக்கிறாங்க. இந்தந்த குறைபாடுகள்லாம் இருக்குது, தமிழ்நாட்டுக்கு எதுவுமே செய்யலை, இந்தந்த விஷயங்களில் பொருளாதார ரீதியாக டெவலப்மெண்ட்ஸில் இன்றைக்கி பெரிய அளவில் ஒரு தேக்க நிலை இருக்குது, இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸில் டெவலப்மெண்ட் சம்மந்தமாக எந்த ஒரு பெரிய அளவிலான ஒரு பட்ஜெட்டில் வந்து பெரிய அளவிலான எதுவும் இடம்பெறலை அப்படின்னு ஒவ்வொரு டீட்டெயில்டாக அவங்க வந்து எடுத்து அறிக்கைகளாச்சும் வெளியிடுறாங்க. அதை கூட நீங்கள் குறைஞ்சபட்சம் செய்யலை. பட்ஜெட் சம்மந்தமாக உங்களுடைய பார்வை என்ன? மத்திய அரசு ஆகா ஓஹோ சூப்பராக செஞ்சுருக்கு அப்படின்னு சொல்ல வரீங்களா? அல்லது இல்லை இந்தந்த விஷயங்கள்லாம் விடுபட்டுருக்கு, இதெல்லாம் தமிழ்நாட்டுக்கு செய்யணும், இது வந்து வஞ்சிக்குது அப்படின்ற ஸ்டேட்மெண்ட்டாச்சு கொடுங்க. டிடிவி தினகரன் வந்து யாருக்கும் பாரபட்சம் இல்லாத ஒரு பட்ஜெட் அப்படின்னு சொல்கிறாரு. அவர் என்டிஏ கூட்டணியில் இருக்கிறாரு, அதனால் ஆதரித்து சொல்கிறாரு. அப்படி ஆதரிக்கிறீங்கன்னா ஆதரிச்சாச்சு சொல்லுங்கள். பட்ஜெட்டோடைய நிலைப்பாடு என்ன? பட்ஜெட்டில் உங்கள் நிலைப்பாடு என்ன? ஒரு ப்ராசஸ்னு ஒன்று இருக்குல்ல, கட்சியினுடைய ப்ராசஸ்ங்கிறது ரொம்ப முக்கியமானது. இல்லை, நான் இதை எப்படி பார்க்குறேன்னா, பட்ஜெட் பற்றி ஒரு அறிக்கை வெளியிடுங்கன்ற ஒரு ஆர்டர் வந்து பாஜக கிட்டேருந்து வரலையோன்னு நான் பார்க்கல. ஏன்னா பார்த்தீங்களா, நீங்களே பாஜகவுடைய பி டீம்ன்ற மாதிரி பேசுகிறீங்க. இல்லை, நான் ரீசெண்ட் ஏன் இவ்வளோ நேரம் 30% ஓட்டுக்கு காரணம் சொன்னீங்க? இல்லை 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 கிளூர் ப்ரோ, அதாவது ரீசெண்டாக அந்த குறிப்பாக சிபிஐ விசாரணைக்கு அப்புறம் நான் வந்து அதை ஃபீல் பண்ணுறேன். பாஜக எதிர்ப்பில் நான் 2 பாயிண்ட் இந்த இடத்துல முன்வைக்கிறேன். ஒன்று, பாஜக எதிர்ப்பில் தாவேகா இதுக்கு முன்னாடி பேசிக்கிட்டு இருந்த பாயிண்ட்ஸ் கூட இல்லாமல் இருக்கிறது ஒன்று. அதுவே இந்த பக்கம் அதிமுகவை டைல்யூட் பண்ணுற வேலைகளை ஆரம்பிச்சிருக்கு. ஆமாம், பாஜக தலைமையிலான கூட்டணிங்கிறாரு. ஆமாம், இப்போ என்டிஏ கூட்டணி இங்கே வந்து அதிமுகவை நோட்டிஃபை பண்ணவே இல்லை. இது அதிமுகவை டைல்யூட் பண்ணுற விஷயந்தான். இந்த அதிமுகவை டைல்யூட் பண்ணுறது பாஜகவோட கோல். இவர் எஸ்பெஷலி வந்து இதுக்கு முன்னாடி அதிமுகவோடு கூட்டணி போவதற்கான முயற்சிகள்லாம் எடுத்துகிட்டு இருந்தப்போ இன்றைக்கி சொல்கிறார் இல்லையா அதிமுக ஊழல் சக்தி அப்படின்னு. ஏன் ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி தெரியாது அதிமுக ஊழல் சக்தின்னு? கூட்டணிக்கு போயிருந்தா இதை பற்றி பேசுவாரா? இல்லை. அப்போ கூட்டணிக்கு போகலை. 2வது, இந்த ஜனநாயகன் கரூர் விவகாரம் இந்த மாதிரியான விஷயங்களில் பாஜக கிட்ட மாட்டிக்கிட்டு இருக்கிறதுனால பாஜக சொல்றத வேலைகளை விஜய் பார்க்க ஆரம்பிச்சிருக்கிறார் அப்படின்னு பார்க்கப்படுது. இப்போ கண்டிப்பாக அந்த விமர்சனத்தை தவிர்க்க முடியாது. இல்லை, என்டிஏக்குள்ளே சேருவாரனா மாட்டார். என்டிஏக்குள்ளே சேர்ந்தா அவருக்கு வர வேண்டிய வாக்குகள் ஒரு பக்கம் செதறிடும். ஏன்னா அவர் யார் கூடயும் சேராமல் இருக்கிறதான் அவருக்கான பலம். இந்த விமர்சனங்களை தவிர்க்க முடியாது அப்படின்னாலும் கூட நான் இதை எப்படி பார்க்குறேன்னா, ஒட்டுமொத்தமாக பாஜகவுடைய பிடிஎம்மு ஒட்டுமொத்தமாக பாஜக சொல்லி தான் அவர் செய்கிறாரு அப்படின்ற ஒரு புள்ளியில் போய் நான் நிற்கலை. இது வரைக்கும் போய் நிற்கலை. அந்த கோணத்தில் நான் பார்க்கல. ஏன் அப்படின்னா, அவர் வந்து அரசியலே வந்து இவருக்கு ரொம்ப புதுசாக இருக்குன்றேன். அவர் பண்ணுற அரசியலே ரொம்ப புதுசாக இருக்குது. அவர் பண்ணுற அரசியலில் ஒரு டெப்த்து இல்லை. அவர் பண்ணுற அரசியலில் ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு லாஜிக்கான ஒரு விஷயம் அப்படிங்கிறது இல்லை. அவர் எல்லாமே வந்து எப்படின்னா, செயற்கையாக ஒரு விஷயங்கள் கட்டமைக்கப்படுதில்லை. இப்போது நீங்கள் உங்களுடைய தொண்டர்கள் அரசியல்படுத்தணும் எப்படி அரசியல்படுத்துவீங்க? பொதுவாக நீங்கள் சொல்லுங்கள், ஒரு அரசியல் கட்சியை அரசியல்படுத்தணும் எப்படி அரசியல்படுத்துவாங்க? ஒரு கட்சி தலைவர் அவங்களும் கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக எந்தெந்த விஷயங்களை அட்ரஸ் பண்ணணும், எந்தெந்த மக்கள் பிரச்சனைகளை நம்ம கையில் எடுக்கணும், எந்தெந்த விஷயங்களுக்கு எப்படி ரியாக்ட் பண்ணணும், எந்த விஷயங்களில் மாநில அரசை விமர்சிக்கணும், எந்த விஷயங்களில் மத்திய அரசை விமர்சிக்கணும்,
ஜனநாயகன் படத்தில் கூட இவங்க மத்திய அரசு நேரடியாக விமர்சிக்கலை, மாநில அரசை சுற்றி வளைச்சி விமர்சிக்கிறாங்க. இவங்களும் சேர்ந்து பண்ணுறாங்கன்ட்டு பண்ணுறது சென்சார் போர்டு அப்படமா பண்ணுது, நீங்கள் கோர்ட்டுக்கு போனது எல்லாம் முட்டாள்தனமாக பண்ணுறீங்கன்னு விமர்சனத்தை முன்வைக்கிறாங்க. நீங்கள் நேரடியாக சென்சார் போர்ட்டை நீங்கள் வந்து அப்பீல் பண்ணியிருந்தீங்களா கூட அடுத்த தடவை உங்களுக்கு சென்சார் போர்டு சர்டிஃபிகேட் கொடுத்துருக்கோம், நீங்கள் படம் ரிலீஸ் ஆகிருக்கும், நீங்களாம் அது வேணும்னே அரசியல் பண்ணுறீங்கன்னு தான் விமர்சனத்தை வைக்கிறாங்க. அப்போ அந்த விமர்சனங்களுக்கெல்லாம் ஒரு தீனி போடுற மாதிரி தான் நீங்கள் பண்ணிகிட்டு இருக்கிறீங்க. அப்போ இந்த விஷயங்கள் எல்லாம் விமர்சனத்துக்குள்ளாகிறதுக்கு காரணம் என்ன? உங்களுடைய இந்த அரசியல் அறியாமையா அப்படின்ற ஒரு கேள்வி வரும்ல. அப்போ இதில் கைட் பண்ணுறது யாரோ தப்பாக கைட் பண்ணுறாங்களா? நீங்கள் இந்த விஷயத்தில் நீங்கள் இப்படி கையாண்டால் தான் சரியாக இருக்கும். அதுவும் கேவின் ப்ராடக்ட்ஸ் வந்து தமிழ்நாட்டில் தமிழ் படத்தை எடுக்கக்கூடிய ஒரு நிறுவனம். அது முதலாக இப்போ தான் ஒரு தமிழ் படத்தை அதுக்கே இவ்வளோ பெரிய நெருக்கடி வருதுங்கிறப்ப முழிச்சிட்டு இருக்கிறாங்க. கர்நாடகாவை சேர்ந்த ஒரு நிறுவனம் அது. அப்போ இன்றைக்கி வந்து பெரிய அளவில் அதிருப்தியில் இருக்கிறாங்க விஜய் மேலே. இந்த நிறுவனத்தில் மிகப்பெரிய அளவில் ஒரு லாஸ் ஏற்பட்டுச்சு அப்படின்னா நிச்சயமாக அது வந்து இவருக்கு பெரிய தலைவலியாக மாறும். அப்போ இன்றைக்கி படம் வந்து இன்றைக்கி தள்ளிக்கிட்டே போயிட்டுருக்கு. இன்றைக்கி வந்து இடையில நீதிமன்றங்கள்லேயும் வந்து மேல்முறையீடுன்னு சொல்லி தொடர்ந்து 2 பேரும் மாறி போயிட்டுருக்குறாங்க. சென்சார் போர்டும் அந்த மாதிரியான ஒரு நிலையில் கடந்து நீதிமன்றங்களில் மூலமாக இந்த படத்துக்கு வந்து எப்படியாவது தடை போகணுன்னு இழுத்தடிக்கணுன்ற வேலையும் பார்த்துட்ருக்குறாங்க. இது எல்லாமே அப்பட்டமாக இருக்கும் பொழுது நீங்கள் ஒரு விஷயத்தில் எப்படி கையாளணுன்ற ஒரு விவகாரம் இருக்குல்ல. படத்தை தனியாக வைங்க, அரசியலை தனியாக வைங்க. படத்தை நீங்கள் என்ன ஆஸ் யூஷுவல் நீங்கள் எப்படி கொண்டு போகணுமோ அப்படி கொண்டு வந்திருந்தீங்கன்னா இந்தளவுக்கு ஒரு பிரச்சனையும் இருந்திருக்காதுன்றது தான் பொதுவாகியோடைய விமர்சனம். அப்படி பார்த்தா பராசக்தி படம் அதை விட கடுமையாக மத்திய அரசை விமர்சிக்கக்கூடிய படம். அப்போது காங்கிரஸ் இருந்தாலும் கூட அந்த படத்துடைய மையக்கரு என்ன? இந்திய எதிர்ப்பு தான். அப்போ அந்த படத்தை இன்றைக்கி வந்து சென்சார் போர்டு சர்டிஃபிகேட் கொடுத்து ஒரு சில இடங்கள் கட் பண்ணிவிட்டு வெளியிட்டிருக்கிறாங்க. இப்போ அதனுடைய மையக்கரு என்ன? இந்திய எதிர்ப்பு போராட்டம் தான். அதையே வந்து வெளியிட்டிருக்கிறாங்களே. திமுகவை எதிர்க்கணும், ரெட் ஜெயின் நிறுவனத்தை முடக்கணும், அல்லது அவங்களுடைய இதை வந்து இழுத்தடிக்கணும்னு நினச்சிருந்தா இந்த அரசியல் இந்த தேர்தல் சமயத்தை பயன்படுத்தியிருக்கலாமே. அவங்களே பயன்படுத்தலையே. அப்போ அதை வச்சு தான் சொல்கிறாங்க. அப்போ பராசக்தி படத்தை கொடுத்துட்டதுனால திமுகவும் பாஜகவும் சேர்ந்து ஜனநாயகன் படத்தை வரவிடாமல் தடுக்கிறாங்க அப்படின்னு. இப்போ இது எல்லாமே வந்து இதை தாண்டி இது எல்லாமே ஒரு பக்கம் இருக்கட்டும். இதெல்லாம் வந்து இப்போ சினிமாங்கிற ஒரு ரீதியில் நம்ம வந்து வணிகம் அப்படின்ட்டு சார்ந்து போயிடும். மக்களுடைய பிரச்சனைகளில் அடிப்படையான தேவைகள்னு ஒன்று இருக்குது. அதில் வந்து பட்ஜெட்டுங்கிற ஒரு விஷயம் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்குது. இப்போ சாதாரண சின்ன கட்சிகள் எல்லாமே இன்றைக்கி வந்து தேமுதிக மிகப்பெரிய அளவில் ஒரு வலுவிழந்திருக்கு அப்படின்ற ஒரு பார்வை வைக்கப்பட்டாலும் கூட இந்த பட்ஜெட்டுக்கு ரியாக்ட் பண்ணுறாங்க. இப்போ இந்த பட்ஜெட்டில் வந்து எந்தெந்த விஷயங்கள் குறைபாடுகள் இருக்குன்னு ரியாக்ட் பண்ணுறாங்க. அப்போ அந்த ஒரு குறைஞ்சபட்ச ஒரு அறிக்கை கூட இல்லை அப்படின்னா அப்போ எந்த நோக்கத்தை கட்சி தொடங்கினீங்க? கண்டிப்பாக அறிக்கை வெளியிடுவார். ஆனால் இன்னும் பிப்ரவரி 30 ஏன் வெளியிடலைன்னா பட்ஜெட் அந்த ரிப்போர்ட்ஸ் எல்லாம் இப்போ தான் பார்த்துட்டு இருக்காங்க, அதை அனலைஸ் பண்ணிருக்காங்க, ஸ்டடி பண்ணிட்டு அது அறிக்கை வெளியிடும் பிப்ரவரி 30 வெளியிடும் அப்படின்னு சொல்லி தாவேகாவினர் ஆதரவாக இருக்கிறவங்க சொல்றாங்க. நம்மளும் அதுக்கு கேட்டீங்களா? நீங்கள் பிப்ரவரி 30 கண்டிப்பாக அறிக்கை வந்து எப்போ வரும் அப்படின்றத நம்மளும் பார்த்துட்டு இருக்கோம் பொறுமையா. அப்படி என்னத்தை ஸ்டடி பண்ணிட்டு என்னத்தை சொல்றாங்க அப்படின்றது. ஏன்னா இப்படிப்பட்ட ஒரு விஷயம் இல்லை. இது இன்னொரு விஷயம் தாவேகா ஆதரவாளர்களை வந்து இப்போ பேட்டி எடுக்கும் போது இந்த மாதிரி விமர்சனங்கள் எல்லாம் நம்ம வைக்கும் போது கமெண்ட்ல நம்மளை வந்து திட்டுறாங்க, நம்ம ஏதோ விஜய்க்கு அகைன்ஸ்டானவங்க மாதிரி. நான் இதையும் சொல்லிடுறேன் இந்த இடத்துல. ஆனால் உண்மையிலேயே என்னுடைய மன எண்ணம் என்னவா இருக்குன்னா, விஜய் மேலே ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது. அந்த எதிர்பார்ப்பெல்லாம் விஜய் பூர்த்தி செய்யாமல் ஏமாற்றும் போது அது எனக்கு ஒரு வகையான ஏமாற்றத்தையும் ஒரு கோபத்தையும் கொடுக்குது. உங்களுக்கு மீன்ஸ் போன்றவர்கள் எனக்குன்னே வச்சுக்கலாம். அப்போது ஒரு ஏமாற்றத்தை கொடுக்குதுன்ற போது ஏன் இந்த இடத்துல அவர் பேசியிருக்கணும்ல, ஏன் பேசலைன்ற ஒரு எனக்குள்ளே ஒன்று தோணுதில்லை. அதைத்தான் கேள்விகளாக முன்வைக்க வேண்டியிருக்கு. நான் இல்லை, என்னை போல் இன்னும் நீங்கள் சொன்னது போல் எல்லாருக்கிட்டையும் ஒரு ஒரு விஜய் நோக்கி ஒரு கேள்வி இருக்குது. அந்த கேள்விகளை கேட்டாலே ஒரு வந்து நம்ம ஏதோ விஜய்க்கு எதிரானவர்கள் போல அப்படின்னு பார்க்குறாங்கன்னா இன்னும் கட்சியினர் விமர்சனங்களை எதிர்கொள்ள தயாராக இல்லை. ரொம்ப நீங்கள் அவ்வளோ டெப்த்தாக கூட நான் இவ்வளோ பேசணும்ல, அவ்வளோ டெப்த்தாக கூட பார்க்க வேண்டியதில்லை. சமீபத்தில் துணை முதல்வர் எங்கள் மகாராஷ்டிரனுடைய துணை முதல்வர் தானே அஜித் பவார் உயிரிழந்தார்ல, ஃப்ளைட் ஆக்சிடெண்ட்டில் உயிரிழந்திருக்கிறார். அதுக்கு வந்து சின்ன கட்சிகள்லேருந்து பெரிய கட்சிகள் வரைக்கும் எல்லாம் இரங்கல் தெரிவிச்சிருக்கிறாங்க. தாவேக்காலேருந்து ஏதாவது இரங்கல் வந்துச்சா? ஆமாம். விஜய் அவர்கள் இரங்கல் தெரிவித்தாரா? பாஜகவை ஐடியாலஜிக்கலாக இருக்கக்கூடிய ஒரு சில கட்சிகள் வேணால் அதை தவிர்த்திருக்கலாம். ஐடியாலஜிக்கலாக ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய கட்சிகள் தவிர்த்திருப்பாங்க. ஆனால் நீங்கள் வந்து ஒரு பொலிட்டிக்கல் லீடராக இருக்கிறீங்க. ஒரு கட்சியை வந்து நீங்கள் தகவமைச்சிருக்க அடுத்த சிஎம் ஆக போகிறேன்னு சொல்கிறீங்க. அப்போது ஒரு கட்சியினுடைய அதுவும் ஒரு பலம் வாய்ந்த ஒரு கட்சி. அது சரத்பவாரனுடைய கட்சி. அஜித் பவார் அது வந்து 2ஆக உடச்சி இப்போ அஜித் பவார் வந்து பாஜக கூட்டணியில் துணை முதல்வராக இருக்கார். அப்போ ஒரு துணை முதல்வர் உயிரிழந்திருக்கிறாரு, அதுக்கு இரங்கல் கூட தெரிவிக்கலை அப்படின்னா அந்த விஷயம் அடிப்படை புரிதல் கூட இல்லாத அளவுக்கு அவங்களுடைய நாலேஜ் இருக்குது.
இப்போ அரசியல் அழைச்சி அந்தளவுக்கு தான் இருக்கான்னு நம்மளை குறைச்சி மதிப்பிட வைக்குதுன்றேன். இப்போ நீங்கள் சொல்கிறது எதிர்பார்ப்புலாம் ஏமாற்றத்தை அளிக்குதுங்கிறீங்கல்ல, இது ஒரு படிக்கு மேலே விஜயனுடைய அரசியல் மதிப்பீடு, அரசியல் அந்த நாலேஜு இந்தளவுக்கு தான் இருக்கா, அவ்வளோதான் இருக்கா அப்படின்ற அளவுக்கான ஒரு கேள்வி இருக்கும்ல, அது எல்லாருக்கும் தோன்ற ஆரம்பிக்குது. இந்த பேச்சிலே வந்து ஒன்றுமே பெரிய அளவில் ஒரு ஹைப்பு ஏற்படுத்தக்கூடிய வகையிலையோ, இன்னும் சொல்லப்போனால் திமுகவை நீங்கள் விமர்சனம் பண்ணியிருக்கீங்க, போகிற இடங்களில் ஒரு சில இடங்களில் போகிற போக்கில் அடிச்சிருக்கிறீங்க. திமுக அதில் கூட ஆழமான ஒரு விஷயத்தை நீங்கள் எடுத்து முன்வைக்கலன்றேன். திமுகவை வீழ்த்த தாவேக்காவால் மட்டுமே முடியும். திமுக வெர்சஸ் தாவேக்கா, இதை மட்டும் தான் சொல்றாங்க. 2 பேருக்கு தான் போட்டியேன்றாங்க. அதிமுகவுடைய மூத்த தலைவர் ஜெயக்குமார் அவர்கள் சொல்கிறாரு, இவன் வந்து வடிவேலு நானும் ரவுடி தான் வர்ற மாதிரி விஜய் அவர்கள் எங்கள் 2 பேர் தான் போட்டி, எங்கள் 2 பேருக்கு தான் போட்டின்னு சொல்லிட்டு வர்றாரு. அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் தான் எப்போது நேரடி போட்டி அப்படின்னு சொல்கிறாரு. அப்போது கலை யதார்த்தம் வந்து எப்போதுமே நம்ம பார்த்த வகையில் அதிமுக திமுக தான் பெரிய அளவில் ஒரு எப்போதுமே அந்த நேரடி போட்டி அப்படின்றது அங்கே அவங்களுக்கு தான் இருக்கும். இதில் வந்து தாவேக்கா என்னைய நான் அறிஞ்ச வகையில் இப்போதைக்கு உள்ளவருடைய அந்த ஒரு சில ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டு அடிப்படையில் சொல்லக்கூடிய அடிப்படையில் நான் சொல்கிறேன், அதிகபட்சம் வாங்கினா ஒரு 7-10% வாக்குகளை வாங்கலாம். இவ்வளோ தான் இருக்கும் என்னுடைய அசம்ஷன் படி இப்போ இருக்கக்கூடிய விஷயங்களை பொறுத்த வரைக்கும். இப்போ அதை தாண்டி போகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. கிட்டத்தட்ட அதுக்கான ஒரு பயணம், அதற்கான ஒரு தேவையும் வந்து அவங்களுக்கு இன்னும் நெடுங்காலம் இருக்குது. இப்போ அந்த அடிப்படையில் வந்து இந்த எலெக்ஷனுக்கு தாண்டி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், இந்த எலெக்ஷனுக்கு பிறகு விஜய் அவர்களுடைய நகர்வு எந்தளவுக்கு சஸ்டைனபிலிட்டியாக இருக்கோ, கட்சியினுடைய வளர்ச்சிக்கான முன்னெடுப்பு எந்தளவுக்கு சஸ்டைனபிலிட்டியாக இருக்கோ, அது அடிப்படையில் தான் கட்சியினுடைய எதிர்காலம் இருக்குது, அவங்களுடைய வளர்ச்சியும் இருக்குது, அவங்களுடைய வெற்றியும் இருக்குது. அப்படி இல்லாத பட்சத்தில் கமலுடைய மக்கள் நீதி மையமாக தான் இன்றைக்கி தாவேக்கா மாறும் அப்படிங்கிறது என்னுடைய பார்வை. ஓகே, ஸோ இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்க இந்த இன்டர்வியூக்கிலையும் திட்டுவாங்க கண்டிப்பாக. ஏன்னா இல்லை, நம்ம யதார்த்த விமர்சனங்களை வைக்கிறோம். ஏன்னா அது எதுக்காகன்னா சொன்னது போல தான் விஜய் அவர்கள் ஒரு மாற்று சக்தியாக வராருன்னா, மாற்று சக்தி கிட்ட அப்போது எதெல்லாம் இங்கே மக்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்கோ அந்த விஷயங்கள் எல்லாம் ஒரு குவாலிட்டியாக அவங்களோட ஆக்ஷன்ஸில் இருக்கணும், அவங்களோட குவாலிட்டியில் அது இருக்கணும், அவங்க செயல்பாடுகளில் அது இருக்கணும். இருந்தால் இங்கே விமர்சிக்க போகிறதில்ல. அதெல்லாம் இல்லைன்ற போது தான் இந்த விமர்சனங்களும் கேள்விகளும் வருது. விஜய் அவர்கள் கண்டிப்பாக ஒரு மாற்று சக்தியாக வந்து மக்களுக்கு நல்லது பண்ணால் சந்தோஷம்தான், கண்டிப்பாக மக்கள் நல்லா இருந்தால் ஓகே தான். ஆனால் நீங்கள் அந்த இடத்துல எங்களுக்கு பெரிய ஏமாற்றத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கிறீங்க. நீங்கள் அந்த இடத்துல வந்து ஒரு மக்கள் தலைவராக உங்களை நிரூபிக்க மாட்டேங்கிறீங்க. ரொம்ப செலக்டிவாக இந்தந்த பிரச்சனைகளுக்கு தான் பேசுவேன் அப்படின்னு சொன்னால் அது எந்த வகையில் நியாயம்னு தெரில. இல்லாட்டி அந்த பிரச்சனையை எடுத்து பேசுனா அவங்க வளர்ந்துருவாங்க, அது தேவையில்லாத ஒரு இது பிரச்சனைக்கு நம்ம டைமை வேஸ்ட் பண்ண மாதிரி ஆகிடும் அப்படின்றாங்க. அப்படி பார்க்குறது எந்த அந்த பாலிடிக்ஸ் வந்து எலைட் மைண்டட் பாலிடிக்ஸ். நீங்கள் சொல்றது போல அஜித் பவாரோட மரணத்துக்கு ஒருவேளை இரங்கல் தெரிவிச்சிருந்தா தேசியவாத காங்கிரஸ் வளர்ந்துருக்குமா? அதனால தான் ஒருவேளை சொல்லலையோ அப்படின்னு ஒரு கேள்வி வரும்ல. இந்த மாதிரி பாயிண்ட்டை வச்சா அப்போது மக்கள் ஆனால் எதிர்பார்ப்பாங்கல்ல, ஏய் நம்மளுக்கு இந்த பிரச்சனையை நம்ம ஒரு நடந்துக்கிட்டு இருக்கு தமிழ்நாட்டில், நம்ம தலைவர் என்னடா சொல்கிறாரு அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பு தொண்டர்களுக்கே இருக்கும்ல. அப்போ நீங்கள் எதுவுமே பேசாமல் அமைதியாக இருந்தீங்கன்னா அவங்களுக்கே ஒரு ஏமாற்றம். ஒன்றும் இல்லை, இப்போ ஜெயலலிதா அவர்களுடைய மரணத்து டைமில் திமுக வந்து ஒரு விஷயத்தை வந்து அதிகமாக பரப்புனாங்க. நீங்கள் ஆள வேண்டும் வேண்டாம் என தான் நினைத்தோம், வாழ வேண்டாம் என நினைக்கவில்லைன்னு சொல்லி பேசுகிறாங்க. மிகப்பெரிய அளவில் அது வைரல் ஆனிச்சு. அப்போது கட்சியினுடைய நேர் எதிர் துருவமாக இருக்கக்கூடிய ஒரு கட்சியினுடைய தலைவர் உயிரிழந்திருக்கிறாங்கிறப்போ அவங்களுக்கான இரங்கல் எந்தளவுக்கு டெப்த்தாக இருந்திருக்கு பாருங்கள். அப்போது இன்றைக்கி இது எல்லாத்தையும் ஐடியாலஜி இதெல்லாம் தள்ளி ஓரமாக வைங்க. சாதாரண மனித மாண்புன்னு ஒன்று இருக்குல்ல, ஒருத்தவங்க ஒரு கட்சிக்கு ஒரு குடும்பத்துக்கு ஒரு இழப்பு ஏற்பட்டிருக்கு, ஒரு உயிரிழப்பு ஏற்பட்டிருக்கு அப்படின்றப்போ அது ஒரு மிகப்பெரிய இழப்பு. அந்த இழப்புக்கு நம்மளுடைய இரங்கலை தெரிவிக்கிறது மூலமாக நம்மளுடைய மாண்பு அங்கே அதிகரிக்கும், நம்மளுடைய அந்த மதிப்பு அப்படிங்கிறது கூடும். அப்போது அந்த இடத்துல கூட உங்களை அதை ஃபில் பண்ண முடியல அப்படின்றப்போ தான் இங்கே உங்கள் மீதான கேள்வியும் விமர்சனமும் அதிகமாகுது. இதில் வந்து இந்த கேள்விகள் எல்லாமே வந்து நியாயமாக வைக்கக்கூடிய கேள்விகள். தாவேக்காவே லாஜிக்கலாக நம்ம வந்து எல்லா விஷயங்களையும் வந்து விமர்சனம் பண்ணுறோம், பாராட்ட வேண்டிய இடங்களில் பாராட்டவும் செய்கிறோம். ஆனால் இந்த விமர்சனங்களை இதிலெல்லாம் வந்து தவறுகள் பண்ணியிருக்காங்கன்னு ரியலைஸ் பண்ணக்கூடிய தாவேக்கா தொண்டர்களும் இருக்கிறாங்கன்னு நான் நம்புகிறேன். அப்படி இருக்கிற பட்சத்தில் அவங்க வந்து இந்த விஷயங்கள்லாம் ரியலைஸ் பண்ணணும். இதில் பார்க்கக்கூடிய தலைவர்கள் இருந்தால் கூட அந்த தலைவர்களும் இதை வந்து ஷார்ட் அவுட் பண்ணி இதை வந்து கட்சியினுடைய மேலெடுத்து கொண்டு போகணுன்னு தான் எங்களுடைய எதிர்பார்ப்பு, உங்களுடைய எதிர்பார்ப்பும் கூட. இதெல்லாம் கட்சியோட வளர்ச்சிக்கான ஆமாம், நம்ம இதெல்லாம் நீங்கள் எரர்ஸ் பண்ணுறீங்க, இதெல்லாம் உங்கள் கட்சியினுடைய வளர்ச்சிக்கு பெரிய தடைக்கற்களாக இருக்குன்றோம். அவ்வளோதான். இதெல்லாம் புரிஞ்சுக்குவாங்களா அப்படின்றத பார்க்கலாம். மீண்டும் அடுத்த பிஹைண்ட் த செய்தி நிகழ்ச்சியில் வேறு சில தலைப்புகளோடு அது தொடர்பான தகவல்களோடு உங்களை நாங்கள் சந்திக்கிறோம். அது வரைக்கும் நன்றி.